ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. தோனி இன்ஜுரியை பத்தி கேட்டப்போ சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. ஹோம் பிளேயர்ஸ் ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ராகுல் டிராவிட் ஏன் அனில் கும்ப்ளே ஏன் அப்படின்னு ரெண்டு பேரையுமே கௌரவிச்சாங்க. கோலி வந்தோடனே செமையா ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா உடனே அவுட் ஆயிட்டாரு. 2 4 1 6 அவ்வளவுதான் அடிச்சாரு. ஷால்ட் இன்னுமே ஃபார்முக்கு வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு ஆடினாரு. 30 பால்ல 46 ரன் அடிச்சாரு. அதுல 2 6 3 4. டூபே ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அப்ப பாத்துங்க அவரோட ஃபார்ம் எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் மேட்சே ஸ்டார்ட் ஆனிச்சு. பட்டிதரும் படிக்கலும் சேர்ந்து செம்மையா ஆடி 17 பால்ல 50 ரன் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே நிறைய பவுண்டரிஸ் அடிச்சாங்க. படிக்கல் செம்மையா ஆடி 28 பால்ல 50 அடிச்சாரு. செம்மையா ஆடிட்டு இருந்த படிக்கல் ஓவர் 10 ஓவர்ல போல்ட் ஆயிட்டாரு. இந்த ஐபிஎல்ல யாராவது 50 அடிச்சாங்கன்னா உடனே அடுத்த பாலே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அந்த ஓவரே ஜெமி ஓவர்டன் சூப்பரா போட்டுப்பாரு. 2 ரன் மட்டும் கொடுத்து ஓவரை முடிச்சிருப்பாரு. டிம் டேவிட் என்னத்தை தின்னுட்டு வந்தானு தெரியல, எல்லா பாலும் 6 4ன்னு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். முக்கியமா 6 எல்லாம் பக்கத்துல எல்லாம் அடிக்கல, ரொம்ப தூரமான 6 தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். பட்டிதர் தான் ஃபர்ஸ்ட் 50 அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா பட்டிதரை அடிக்க விடாம டிம் டேவிட் அவன் 50 அடிச்சுட்டு கேஷுவலா போயிட்டே இருந்தான். 19வது ஓவர்ல 30 ரன் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 2, தேர்ட் பால் 4, அடுத்த 3 பாலுமே 6. அதுவும் லாஸ்ட் பால் அவுட் ஆஃப் த பார்க் அடிச்சுட்டு செமையா செலிப்ரேஷன் பண்ணாரு. லாஸ்ட் ஓவர்ல கம்போஜ் 13 ரன் தான் கொடுத்தாரு. அவங்க இருந்த ஃபார்முக்கு 13 ரன்னு நல்ல ஓவர் தான். ஆர்சிபி 20 ஓவர்ல 280 ரன் அடிச்சாங்க. 281 டார்கெட். ருத்ராஜ் வந்து ஒரு 6 அடிச்ச உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சிஎஸ்கே அவங்க ஃபார்மை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும்தான் 6 அடிச்சுட்டு அவுட் ஆவியா அப்படின்னு சஞ்சய் சாம்சனும் அதே மாதிரியே 6 அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவரோட வேர்ல்டு கப் ஃபார்ம் இன்னும் வரவே இல்லை. ஒரு சைடு விக்கெட்டு போயிட்டே இருந்த சமயத்துல சர்ஃப்ராஸ் கான் மட்டும் செமையா ஆடிக்கிட்டு இருந்தான். எல்லா பாலும் கோரா அடிச்சுக்கிட்டு இருந்தான். செமையா ஆடின சர்ஃப்ராஸ் 24 பால்ல 50 அடிச்சான். அதுல 8 4 2 6. இந்த ஐபிஎல்ல யாராவது 50 அடிச்சாங்கன்னா உடனே அவுட் ஆயிடுவாங்க. அதே மாதிரியே சர்ஃப்ராஸ் கானும் குர்னால் பாண்டியா ஓவர்ல ஸ்டம்பிட் ஆயிட்டான். தூபே வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு. ஓவர்டனும் பிரசாந்தும் சேர்ந்து அப்பப்ப 4 6 அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. போன சீசன்லேருந்து குர்னால் பாண்டியாவோட பவுன்சர் தான் ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்லயும் அதே மாதிரியே பவுன்ஸ் போட்டாரு. அதுலேருந்து பிரசாந்த் ஈஸியா எஸ்கேப் ஆனாரு. பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பவுலர்ஸ் வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க. இனிமேல் பவுலர்ஸை ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு பேட்டர்ஸை அப்புறமா அனுப்பலாம் சிஎஸ்கே. கடைசியா 207க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆர்சிபி பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதான் அவங்களோட சக்சஸ். பிளேயர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா டிம் டேவிட் தான். 25 பால்ல 70 ரன், 8 6 3 4. சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னும் 2 நாளுக்கு சோசியல் மீடியா பக்கம் வந்துடாதீங்க, போட்டு ஓட்டி தெளிவாங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் டவுட்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.